பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்கையையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஊடுருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆம், ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை தியானிக்கிற நமக்கு ஆண்டவர் 2 விஷயங்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த வார்த்தையில் 2 மேன்மையான காரியங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ளது, வல்லமை உள்ளது. ஜீவனுள்ள வார்த்தை வல்லமையாயிறங்கி வரும்பொழுது அந்த இடத்தில் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நபர் யாராயிருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழாதா என ஏக்கத்தோடு இருப்பவர்களோடு ஆண்டவர் இந்த வார்த்தை வழியாய் பேச விரும்புகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக பாடுகள் மத்தியில் கடந்து சென்றதை நாம் பார்க்க முடியும். அவர் இந்த பாடுகளை உணர்ந்திருக்கின்றார். அவர் நமக்கு ஒரு ஆறுதலான செய்தியை இந்த வேளையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்படியாய் அந்த வார்த்தை கூறுவதை நாம் பார்க்கலாம். எவ்வாறு ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயிக்கின்றார், எவ்வாறு ஒரு வெற்றி வீரனாய் வாழ்ந்திருக்கின்றார் நாம் தியானிப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வல்லமை இருந்தது. கடவுளுடைய வல்லமை அவர் மிகுதியாய் பெற்றிருந்தார். இன்றைய நாளிலும் கூட இந்த வார்த்தையை தியானிக்கும் நமக்கும் இந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் உணரும் பொழுது நாமும் ஒரு வெற்றி வீரராக வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஒரு ஆரோக்கியமான மனிதன், அதாவது ஒரு ஹெல்த்தி ஹியூமன் எவ்வாறு இருக்க வேண்டும் பார்த்தோமானால், நம்முடைய உடல், ஆன்மா, ஆவி இவை 3ம் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுதுதான் நாம் ஒரு ஆரோக்கியமான மனிதனாக இருக்க முடியும். நம்முடைய உடலில் உணர் உறுப்புகள், அதாவது புலன் உறுப்புகள், இந்த உறுப்புகள் தான் செய்திகளை நம்முடைய உடலுக்கு கடத்தி செல்கிறது. அதாவது கண், காது, மூக்கு, நாவு, தோல் இவையெல்லாம் புலன் உறுப்புகள். இந்த உறுப்புகள் செய்திகளை பெற்று அந்த செய்திகள் நம்முடைய உடலுக்குள் ஊடுருவி செல்கிறது. அந்த செய்திகள் தான் நேரடியாக நம்முடைய ஆன்மாவிற்குள் சென்றடைகிறது. இந்த ஆன்மாவில் இந்த நன்மையான செய்திகளும் தீமையான செய்திகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஆன்மாவிற்குள் சென்றடைகிறது. தீமையான செய்திகள் எல்லாமே, தீமையான செயல்கள், தீமையான செய்திகள் யாவும் ஆன்மாவிற்குள் நுழைந்து குப்பை மேடு போல சேர்ந்து அந்த ஆன்மாவை மாசடைய செய்கிறது. அந்த ஆன்மா துன்பமடைந்து அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய மாசுக்கள், தீமையான காரியங்கள் அந்த ஆவிக்கு கடத்தப்படுகின்றது. நம்முடைய ஆவியும் ஆரோக்கியம் இழந்து போகின்றது. ஆன்மாவும் ஆவியும் தீமையினால் நிறையும் பொழுது, தீமையினால் மாசடைந்து பாதிக்கப்பட்டு அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியதாய் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. இதனால தான் இன்றைக்கி அநேக வேளையில் நாம் பார்த்தோம் என்றால் மனிதனுக்கு இரத்த அழுத்தம், இதய கோளாறுகள், செரிமான பிரச்சனைகள், உடல் உறுப்புகள் யாவும் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த வேளையில் நம்ம இந்த தீமையான காரியங்களை குறித்து மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். அறிவியல் கூட இன்றைக்கு நமக்கு இதை வரையறுக்கிறது. நம்முடைய ஆன்மா தீமையால் நிரம்பும் பொழுது இந்த உணர்வு மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு தீமையான ஹார்மோன்கள் சுரந்து இரத்த ஓட்டம் வழியாக சென்று நம்முடைய உடலை பாதிக்கின்றதாம். இப்போ இந்த வேளையில் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எபிரேயர் 12:14 நாம் தியானிப்போமானால், யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆம்,
நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமடைகிறது. நம்முடைய யோசனைகள் வரையறை செய்யப்படுகிறது, தூய்மையாக்கப்படுகிறது. நம்முடைய செயல்களில் ஒரு தூய்மை விளங்குகின்றது. நாம் லேவியர் 20:8 தியானிப்போமானால், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதாய் நாம் பார்க்கின்றோம். வேத வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க முடியும். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தம் எங்கு இருக்கிறதோ அங்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வரும் பொழுது அங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வாசம் செய்வதை நாம் உணர முடியும். இந்த வேளையில் ஒரு பாடல் எனக்கு நினைவிற்கு வருகிறது. பரிசுத்தமே பரனேசு தங்குமிடம், பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமே. ஆண்டவர் பரிசுத்தமான இடத்துல வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் தினமும் தியானித்து நம்முடைய உடலை, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய ஆவியை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்வோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுடைய தகப்பனே, இதோ இந்த வேளையில் உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நாதா, உம்முடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் தேவனாய கர்த்தர் சந்திப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்புவீராக. யார் யாரெல்லாம் எந்த தேவைக்காக இந்த வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய தேவை சந்திக்கும் வண்ணமாய் உம்முடைய வார்த்தையை வல்லமையாய் அனுப்புவீராக. தேவன் வல்லமை உள்ள தகப்பன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் தேவனாய கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. நீர் அப்படியாய் செய்ய போகிறமைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரை, விசுவசிக்கிறோம். தேவன் அப்படியாய் அற்புத அதிசயங்களை எங்களுக்கு செய்கிறமைக்காய் கோடான கோடி நன்றி. ஆமேன். ஹல்லேலூயா.